பேரவைத் தலைவர்களே, உறுப்பினர் ஒரு அவசர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள் குறித்து காலையில் கொடுத்தேன். எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு கருத்துக்களை சொல்வார். காலையில் அது குறித்த விவரத்தை கொடுத்திருக்கின்றீர்கள். உரிய முறையில் துறைக்கு அனுப்பப்பட்டு அது பதில் பெற இருந்தாலும் அதை நீங்க மென்ஷன் பண்ணலாம். இப்ப திங்கட்கிழமை என்று அதை எடுத்துக்கொள்ளலாம். பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு தமிழ்நாடு அதிர்ச்சி அடைகின்ற அளவிற்கு நேற்று முன்தினம் ஒரு சம்பவம் கோவையிலே நடைபெற்றிருக்கு. அது மட்டும் படிச்சிருங்க, கொடுத்தது மட்டும் படிச்சிருங்க போதும். திங்கட்கிழமை எடுத்துடலாம். கோவை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு வந்த மாணவர், அவர் பேர் அமுதன், நேற்று 20 பேர் கொண்ட கும்பலால, அதுவும் அவர் கூட படிக்கக்கூடிய மாணவர்களாலே அடிச்சு கொல்லப்பட்டிருக்கிறார். இதை ஏதோ ஒரு தனிநபர் சம்பவமாக நாம் பார்க்க முடியாது. இதற்கு அரசு முழு பொறுப்பு எடுக்க வேண்டும். ஏன்னா வழக்கு விசாரணைக்காக மாணவர் அமுதனை நேற்று முன்தினம் கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அவர்கள் காவல் நிலையத்திற்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க, வர சொல்லி இருக்கிறாங்க. அப்ப மாணவர்கள் மத்தியில போதைப் பொருள் விற்கிற சிலரை பத்தி அமுதன் கிட்ட காவல்துறையினர் விசாரிச்சிருக்கிறாங்க, தகவல் வாங்கியிருக்கிறாங்க. அந்த தகவலை ரகசியமா வச்சு குற்றவாளிகளை பிடிச்சு போதைப் பொருள் விவரங்களை திங்கட்கிழமை இங்க பேசுங்க. இப்போதைக்கு முடிச்சிடறேன். என்னன்னு மட்டும் சுருக்கமா சொல்லுங்க. என்னன்னு துறைக்கு அனுப்ப போறோம் இல்ல, நீங்க கொடுத்திருக்கிற இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் துறைக்கு அனுப்பப்பட்டு முறையான விவரங்கள் மென்ஷன் பண்ணுங்க. ஒரு 4 இன்சிடென்ட் இருக்கு, மென்ஷன் பண்ணுங்க. இந்த 3 நாட்கள் மட்டும் 4 இன்சிடென்ட் இருக்கு, அதை மட்டும் மென்ஷன் பண்ணிடுறேன். போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ய வேண்டிய காவல்துறை போதைப் பொருள் வித்த நபர்களை அழைச்சு புகார் கொடுத்தவர் பத்தின தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோபத்துலதான் மாணவர் அமுதனை அந்த கும்பல் அடிச்சு கொலை செஞ்சுட்டதா அமுதனுடைய பெற்றோர் ஊடகங்கள்ல பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. காவல்துறை ஏன் இவ்வளவு அலட்சியமா நடந்துக்கிறதுன்னு இந்த அரசு ஒரு விளக்கம் கொடுக்கணும். இனியும் இது மாதிரி சம்பவங்கள் நடக்காம இந்த அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும். மாணவர் அமுதனுடைய கொலைக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்க வேண்டும். அதே மாதிரி மாணவ உறுப்பினர் அப்போ திங்கட்கிழமை இந்த கவன தீர்மானத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்ன பிறகு போதுங்க. ஊரை சொல்லிட்டீங்க, நடந்த சம்பவத்தை சொல்லிட்டீங்க. இது குறித்து நீங்க எனக்கு அனுமதிங்கன்னு கேளுங்க. நான் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை திங்கட்கிழமை கண்டிப்பாக எடுத்து அப்போது நீங்க முழுமையாக இதை பற்றி விவரத்தை சொல்லலாம். மாண்புமிகு போதும் இல்ல, இது இந்த ஒரு நீங்க கொடுத்திருக்கிற தீர்மானத்தை நான் படிச்சிடறேன். கோயம்புத்தூர் தனியார் கல்லூரியில் போதைப் பொருள் பயன்பாடு குறித்து புகார் அளித்த கள்ளக்குறிச்சியை சேர்ந்த அமுதன் என்ற மாணவரை 20 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக தாக்கி கொலை செய்தது குறித்து மாணவர்களிடையே ஏற்பட்டுள்ள பதட்ட நிலை குறித்து அதோட நம்ம நிறுத்திட்டோம்னா மென்ஷன் பண்றது அதுதான். விவரங்களுக்குள்ள நீங்க போகிறதா இருந்தா நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் இல்ல, இதுக்குள்ள நான் இதுக்கு போகிறதா இருந்தா கவன ஈர்ப்பு தீர்மானமாவே எடுத்திருக்கலாமே. பள்ளி பதில் உட்காருங்க. நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்க. நீங்கள் இதில் இது குறித்து உங்கள் கவலையை நீங்கள் வெளிப்படுத்தும் விதத்தில் நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்க. இது போதுமானது. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் நீங்க பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல முழு விவரம் அரசு இல்ல, முழு விவரத்தையும் அரசு தெரிந்து உங்களுக்கு பதில் அளிப்பார்கள். மென்ஷன் பண்ணிட்டாங்க, எல்லாமே தெரிஞ்சிச்சு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசுங்க. இல்ல நீங்க மென்ஷன் பண்றேன்னு பாருங்க, விவரம் பேச ஆரம்பிச்சு அனுமதிக்க முடியாது. அதை மட்டும் படிங்க. அதை மட்டும் படிங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்று மேகமலை வனப்பகுதியில் உள்ள மலை கிராம மக்களை வெளியேற்ற கோரும் நடவடிக்கையை கண்டித்து கவன தீர்மானம் திங்கட்கிழமை உங்களுக்கு பதில் வரும். அதை மட்டும் படிங்க. நாளே இல்லை, படிங்க. மலை கிராம மக்களை வெளியேற்ற கோரும் நடவடிக்கையை கண்டித்து 98 கிராமங்களை சேர்ந்த சுமார் 5000த்திற்கும் மேற்பட்டோர் பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து விவாதிக்க உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். உறுப்பினர் காலையிலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். திங்கட்கிழமை அதுக்குரிய விரிவான பதில் உங்களுக்கு அளிக்கப்படும். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசுங்க.